தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் கொலைகள் இன்னைக்கு 12 கிளாஸ் மாணவி ராமேஸ்வரத்தில் கொலை பண்ணி பிரச்சனையாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய வருத்தத்தை மட்டுமில்ல, அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. இதுக்காக தான் நான் வந்து ஒரு கோரிக்கையை வச்சேன், முதலமைச்சருக்கும் டிஜிபிக்கும் வச்சேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆப்ரேஷன் நடக்கும். பெரிய போலீஸ் ஆப்ரேஷன்னா ஒரு சர்ச் அண்ட் ஆப்ரேஷன். ஒரு ராத்திரி வந்து பிக்கெட் போட்டு எந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணாலும் எல்லாரோட ஐடி கார்டையும் கேட்டு வெரிஃபை பண்ணணும். ரவுடி லிஸ்ட்டை எடுத்து எல்லாரையுமே வந்து வாரத்துக்கு 3 முறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கழுத்து போட வைக்கணும். ரொம்ப கடுமையான ஒரு போலீஸ் ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பலத்தை காமிக்கணும். காவல்துறை தன் பலத்தை காமிக்க வேண்டும். அந்த பலத்தை காமித்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எல்லா ஸ்டேஷன்லேயும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அந்த ரவுடிகள் எல்லாம் லிஸ்ட்டை எடுத்து அவங்களெல்லாம் வந்து வாரத்துக்கு 3 முறை ஸ்டேஷனில் வந்து கழுத்து போடணும். ராத்திரி செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் வச்சு எல்லா வெஹிக்கிளையும் நீங்கள் வந்து செக்கிங் பண்ணி ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணணும். அதில் யாருக்கா சந்தேகமாக இருந்தால் உடனே அவங்களை வந்து கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்களை வெளியே விடணும். ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இது வந்து நிறுத்துறதுக்கு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸாக இன்னொன்று பண்ணல. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், அது கடுமையான ஷோ ஆஃப் ஃபோர்ஸ். அது ஒரு நாளைக்கு இல்லை, தொடர்ச்சியாக ஒரு 45, 50, 60 நாளைக்கு அப்படி பண்ணாங்கன்னா தான் இது வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். எஸ்ஐஆர் பற்றி எஸ்ஐஆர் பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் நடக்குது. ஆனால் அதை வந்து யார் பேரும் விட்டுவிடாமல் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. குறிப்பாக அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகளோட பொறுப்பு. ஒரு இடத்துலையும் அரசாங்க ஊழியர்கள் தான் செல்கிறார்கள், சென்று ஃபார்மை கொடுக்குறாங்க. கொடுக்கும்பொழுது ஒரு வீட்லேயும் அந்த எலிஜிபிள் ஓட்டர் யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டை வந்து கண்டிப்பாக பதிவு செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்யணும். அதே போல் இன்எலிஜிபிளாக யாராக இருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கும் விடக்கூடாது. அதாவது வெளி மாநிலத்திலேருந்து வந்து டெம்பரரியாக எங்கள் வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா அவர் பேரில் எடுக்கலாம். 2 இடத்துல பேரில் இருந்தாங்கன்னா அது வெரிஃபிகேஷன் பண்ணி போகணும். இது வந்து ஒரு இன்க்ளூஷனரி ப்ராசஸ். எல்லாரையும் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கணுமே தவிர யாரையுமே நியாயம் இல்லாமல் நீக்குவதற்கு விடக்கூடாது. இந்த லிஸ்ட்டை வச்சு தான் எலெக்ஷன் நடக்க போகுதுன்றது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா பீகாருக்கு முன்னாடி எல்லாம் நீதிமன்றத்துக்கு சென்றாங்க. நீதிமன்றம் இதுக்கு இன்னும் தடை விதிக்கல. இதை வச்சு தான் பண்ணுறாங்க. காலம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். இந்த காலத்தை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க இன்னும் டைம் கொடுக்கணும். 2வது, போகிற கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஏற்கனவே டபுள் வேலை இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வேலை செய்கிறாங்க, அதுக்கு மேலே இந்த டபுள் ஷிஃப்டாக பண்ணுறாங்க. அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸம்ஷன் கொடுக்கணும், இல்லைன்னா டைம் நிறையா கொடுக்கணும், இல்லை எக்ஸ்ட்ரா பேட்டாக கொடுக்கணும். இன்னும் ட்ரைனிங் கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். ட்ரைனிங்கு அவர்களுக்கு வந்து விவரத்தை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்து இது எப்படி பண்ணணும், ஒருத்தருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண மட்டும் தெரியாட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இன்னும் ட்ரைனிங் இன்னும் பெட்டராக கொடுக்கும். இந்த டைம்லைனுக்குள்ளே இவங்க சொல்கிற அந்த 1 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இன்னும் அந்த டைமை நீட்டணும், இன்னும் நிறையா ட்ரைனிங் கொடுக்கணும். இதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் நடத்த போகிறாங்கன்றதுல எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு தான் உச்சநீதிமன்றம் சொன்னாங்க, இதை தடை செஞ்சு தான் இது ஒன்றும் முன்னாடி ஆதரவு. அதனால் கட்சிக்காரங்களும் இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் போகிற இடத்துல யாருக்கும் விட்டு விடாமல் பார்த்துக்கணும். சில கட்சிகள் நன்றாகவே பண்ணுறாங்க, சில சிறிய கட்சிகள் உதவி பண்ணுறாங்க. காங்கிரஸ் கட்சி எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆளை போட்டு கூட போய் எல்லா பேரையும் சேர்த்து. பெரும்பாலான அரசியல் கட்சியில் வந்து உச்சநீதிமன்றம் போகிறதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய டிரான்ஸ்பேரன்சி இல்லாதது ஒரு பெரிய கோளாறு. எலெக்ஷன் கமிஷன் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எந்த டேட்டாவையும் கொடுக்குறது அது தவறு. மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். இப்போவே ஒரு நீக்கினாங்கன்னா யார் பேரெல்லாம் நீக்கியிருக்காங்கன்றத மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து போட்டு பார்க்க முடியும் எந்தெந்த பூத்தில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து வெறும் ஒரு பிடிஎஃப் ஃபோட்டோகிராஃப் தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க, மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக கொடுக்க மாட்டேங்குது. அது தவறு. எலெக்ஷன் கமிஷன் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும். யாரையா நீக்கி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அந்த லிஸ்ட்டை போடணும், யாரெல்லாம் நீக்கி இருக்கணும். அதை அரசியல் கட்சிகள் வந்து போய் அதை பார்க்கணும், அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதனால் டைம் கொடுக்கணும். இந்த ப்ராசஸே பண்ண வேண்டாம் நான் சொல்ல. இந்த ப்ராசஸை பண்ணால் இது வெளிப்படையோடு இந்த ப்ராசஸை பண்ணணும். எல்லாரும் இதில் வந்து அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த டேட்டாவை கொடுக்கணும். டேட்டாவை மறைச்சு மூடி நாங்கள் வந்து ஒரு தொகுதியில் 10,000 பேர் எடுத்துருவோம் மட்டும் சொல்லக்கூடாது. எடுத்தோம்னா யார் பேரை பூத் வைஸாக எடுத்துருக்கோம் லிஸ்ட்டு போடணும். அந்த லிஸ்ட்டு போட்டு அந்தந்த பூத்துக்கு அதை வந்து அரசியல் கட்சிகிட்ட கொடுக்கணும். அவங்க திருப்பி வெரிஃபை பண்ணி தான் அது கடைசியில் எடுக்கணும். அப்படிது அதுக்கும் அது எப்படி சேர்க்கறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ நீக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும். நீக்கிறதுக்கும் தன்னிச்சையாக நீக்கக்கூடாது. அந்த அச்சம் இருக்குது. ஒருதலை பட்சமாக தேர்தல் கமிஷன் பல இடங்களில் நடந்து கொண்டதுனால தேர்தல் கமிஷன் நடத்தை மீது இந்த சந்தேகங்கள் இருக்க தான் செய்கிறது. சார், நீ பிரதமர் மோடி கோயம்புத்தூர் வராது, விவசாயிகள் மாநாடுக்கு 18,000 கோடி உபயோகிக்கிறாரு. பீகார் தேர்தலுக்கு அப்புறம் தமிழகத்துக்கு வரும்போது இது எலெக்ஷன் இல்லை அவர் வருவார், நிறைய வருவார். இன்னையிலிருந்து அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ள குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு திரு மோடி அவர்கள் ஒரு டசன் தடவையாக தமிழ்நாட்டுக்கு வருவார். இந்த மாதிரி நல்லது அவர் எல்லா
அறிவிப்பையும் விட்டதுக்கு அப்புறம் தான் தேர்தலே அறிவிப்பாங்க தமிழ்நாட்டில். அவர் கடைசி வரைக்கும் 18,000 கோடி 50,000 கோடி அறிவிப்பார். பணம் ஆக்சுவலாக வருதா இல்லையான்னு பார்க்கணும். இது வரைக்கும் மோடி அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கதா முதல்ல பாருங்க. ஒரு இங்கே பீகாரில் கூட சொன்னார், அது 50,000 கோடி மேலே பெரிய நம்பர் சொன்னார், யாருக்கும் தெரியாது. 50,000 கோடிக்கெல்லாம் எங்கேருந்து பணம் கொடுக்க போறான்னு யாரும் தெரியாது. சும்மா நம்பர் சொல்லுவார், எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்பர் சொல்லிட்டு போவார். அதனால ஒன்றும் எலெக்ஷன்லாம் ஒன்றும் மாற போகிறதில்ல. எலெக்ஷனுக்கு வந்து கூட்டணியை நம்பி தான் இருக்க போது. அதுக்கப்புறம் நேரடியாக மக்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் போய் சேர்ந்தால் அது ஒன்றும் பாதிக்குமே தவிர பிரதமர் மோடி அறிவிக்கும் திட்டத்துக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு நடக்கூடிய சட்டசபை எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு வந்து சீட் ரொம்ப கம்மியாகுன்ற மாதிரி அது தெரியல. பேசி நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குறேன். பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஒரு கட்சி எவ்வளவு சீட்டு நிற்க போகுதுன்னு தெரியும். அது இன்னைக்கே டிசைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஜனவரி டு பிப்ரவரி மாசத்துக்கு கட்சிகள் போன சட்டமன்றத்தோட குறைஞ்சி கொடுத்தாங்க. அது தெரியாது. இப்போதைக்கு எப்படி சொல்றது? கூட்டி வந்தா என்ன பண்ணுவீங்க? கூட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதே தொகுதியில் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். இருக்கிறது 234 தொகுதி, இதுக்குள்ளதான் எல்லாரும் ஃபிட் ஆகணும். ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில ஃப்ரெண்ட்லியா நடக்கும். ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் பிரஸ்ல இப்படி தான் கேட்குறீங்க, உங்களுக்கு சீட்டு கம்மியாக கொடுப்பாங்களா, கூட கொடுக்கும். எல்லாத்துலையும் எல்லா எலெக்ஷன்லையும் செட்டில் ஆயிடுது இல்லை, இதே மாதிரி இந்த எலெக்ஷன்லையும் செட்டில் ஆயிடுது. இந்த திமுக பாஜக மேல விஜய் வந்து எதிர்பார்க்கல, காங்கிரஸ் கூட கொஞ்சம் அட்டாச் இருக்காங்க, கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி டிஎம்கே, மத்தியில் ஆளுங்கட்சி பிஜேபி, அதுக்கு எதிர்ப்பாக தான் கட்சி ஆரம்பிப்பாங்க. யாரும் எதிர்கட்சிக்கு எதிர்ப்பாக யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை, அதனால அதை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறது ஒரு ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றும் காங்கிரஸ், அதனால அந்த யதார்த்த அரசியல் உண்மையை நான் ஏற்றுக்கிறேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாங்கள் வந்து டிஎம்கே கூட்டணியில் தான் நீடிப்போம். டிஎம்கே கூட்டணி இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதுதான் நீடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காகவே இன்னொரு கட்சியோட சண்டைன்னு எங்களுக்கு அர்த்தம் கிடையாது. அவர் இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார், அவ்வளோதான். காங்கிரஸ் கட்சி வந்து இன்னமும் நேரு குடும்பத்தை நம்பி அரசியல் பண்ணால் நீங்கள் இந்தியாவில் வெற்றி காண முடியாதுன்னு அரசியல் இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே 1-2 கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுடைய தலைவருமே ஏதாவது ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து தான் இருக்கின்றன. அதான் யதார்த்த உண்மை. நீங்கள் நேஷனல் கான்ஃபரன்ஸ் காஷ்மீரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஷேக் அப்துல்லா, அதுக்கப்புறம் ஃபரூக் அப்துல்லா, அதுக்கப்புறம் ஒமார் அப்துல்லா. நீங்கள் அகாலி தளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அந்த பாதல் குடும்பத்தில் தான் இன்னும் அந்த தலைமை இருக்குது. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் சிவசேனாவுக்கு வந்தீங்கன்னாக்கா அது முதல்ல தாக்கரே குடும்பம் இருந்தது. அது பிரிஞ்சு போனாக்கா இந்த ஷிண்டே குடும்பத்தை நம்பி தான் அந்த கட்சி இருக்கார், பையன் எம்பியாக இருக்கார். அப்புறம் அப்படியே நீங்கள் இது கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா தேவகவுடா குடும்பத்தை நம்பி தான் அந்த கட்சி இருக்குது. நீங்கள் தெலுங்கானாவுக்கு போனீங்க, ஆந்திராவுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே வந்து வைஎஸ்ஆர் குடும்பத்தை நம்பி தான் அந்த கட்சி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள மையமாக வச்சு சந்திரபாபு நாயுடு, என்டி ராமராவ் குடும்பத்தை மையமாக வச்சு தான் அந்த டிடிபி இருக்குது. தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தை மையமாக வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. ராமதாஸோடைய குடும்பத்தை மையமாக வச்சு தான் இப்போ அவர்களுக்குள்ள வச்சு கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அந்த குடும்பத்தை மையமாக வச்சு தான் அந்த கட்சி இருக்குது. எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதாவது குடும்பத்தை மையமாக வைத்தா இது வந்து யதார்த்த உண்மை. இது காங்கிரஸ் கட்சி மட்டும் பொருந்தாது. இது ஒன்றும் இது ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு. அதனால் இந்த சமுதாயத்தில் இந்திய சமுதாயம் குறிப்பாக வந்து இந்த ஆசிய சமுதாயத்தில் வந்து தெற்காசிய சமுதாயத்தில் வந்து குடும்பங்களுக்கு நிறைய மரியாதை உண்டு, மையம் உண்டு. அந்த பிரதிபலிப்பு தான் அரசியல் கட்சிகள் இருக்கும். இன்னும் 25-30 ஆண்டுகளுக்கு வேணா கழித்து கட்சிகள் வந்து குடும்பங்களுடைய மையத்தில் இருந்து மாறி போகலாம். ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் குடும்ப தலைமையை நம்பித்தான் செயல்படும். சார், மெட்ரோ வந்து மதுரை கோவைக்கு முதலமைச்சர் கடன் கணக்கு பாஜக இங்கே இல்லாதனால தான் தொடர்ச்சியாக வந்து பண்ணுறாங்க. அது எனக்கு என்ன டெக்னிக்கல் ரீசன் தெரியல. ஆனால் என்னோட ஃபிலாசபி வந்து எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது. மெட்ரோ வந்து ரொம்ப பெரிய சிட்டிக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப பெரிய சிட்டி இல்லாத இருக்க ஊருக்கு மெட்ரோ போடுறது வந்து பெரிய செலவு, ரெண்டாவது பெரிய வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான். ஏன்னா மற்ற அர்பன் டிரான்ஸ்போர்ட் வழியெல்லாம் இருக்குது, அதை பார்க்கலாம். எனக்கு அந்த ஃபீஸபிலிட்டி தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல மெட்ராஸில் ஒழுங்காக மெட்ரோ முடிக்கட்டும், அதுக்கப்புறம் மற்ற ஊருக்கு போகலாம். எல்லா ஊரையும் தோண்டி அப்புறம் டிராஃபிக் ஜாம் ஆக்கிட்டு அப்புறம் பண்ணிட்டு இருக்கிறதுல அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து அந்த ஓல்டு பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும்லாம் பார்க்கணும். என்னுடைய ஃபிலாசபி இது வந்து நான் வந்து ஒரு அரசியல் ஃபிலாசபியாக சொல்ல, என்னுடைய பர்சனல் ஃபிலாசபி எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது. சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாற்ற அது வாய்ப்பெல்லாம் இருக்காது. எனக்கு பொறுத்த வரைக்கும் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் தான் காங்கிரஸ் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும். அவர் வந்து சிவகங்கையில் நடந்த நிகழ்ச்சியில் சொல்கிறார், நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஒருபோது பங்கு கேட்க மாட்டோம், திமுக சொல்கிறதே கேட்டுக்கிறோம் அப்படின்றத சொல்கிறார். அது என்ன சொன்னாலும் ஸ்பெசிஃபிக்காக தெரியல. இப்போ அது பேசுறதுக்கு இப்போ அவசியமும் இல்லை. கூட்டணியில் இருக்கிறோம், கூட்டணிக்குள்ளே பேசி முடிவு பண்ணிக்கலாம். அதெல்லாம் அதுக்கு டைம் வரும், பேசிக்கலாம். இன்னும் அதுக்கு டைம் தேவையில்லை. அதை பற்றி இப்போ பேசுறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. தாவேகா வந்து அதிமுகவோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கியிருக்காங்க. தெரியல, அவங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, அவங்க யாரோட கூட்டணி வைக்கலாம். அவங்க திமுக கூட்டணி பாதிப்பு ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து
3 இல்லை 4 முனை 3.5 முனை போட்டியில் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. திரு சீமான் அவர்கள் ஒரு தனி அணியாக ஒரு ½ பாயிண்ட் வச்சுக்கலாம். மல்டி கார்னர் கான்டெஸ்ட்டில் இந்தியா கூட்டணி வெல்லும். மல்டி கார்னர் கான்டெஸ்ட் இல்லாமல் அது வந்து வேறு மாதிரி போச்சுன்னா அதுக்கப்புறம் அன்றைக்கி அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் மல்டி கார்னர் கான்டெஸ்ட்டில் இந்தியா கூட்டணி டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறும் தான் நான் முழுமையாக நம்புகிறேன்.